ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நமக்கு குரூப் 1 எக்ஸாம் சில பேர் எழுதியிருக்கலாம், எழுதாமலும் இருந்திருக்கலாம். குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறனால 2 நாள் வீடியோ போட முடியல. நேற்று வந்து எங்களுக்கு சுரேஷ் அகாடமியில இருந்து பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போனனால நேற்று உங்களுக்கு வீடியோ போட முடியல, சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 7th செகண்ட் டேர்மில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். கடல் பயணம் செய்து கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அப்போ கடற்பயணம் செய்து கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் எது? கலங்கரை விளக்கம். அது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வானம் ஊன்றிய மதலை போல் ஏணி சாத்தியே ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. அப்போ இதில் நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், வானம் ஊன்றிய மதலை போல் அந்த தொடக்கலைனும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. அப்போ இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் என்னது? கடியலூர் உருத்திரம் கண்ணனார். ஆசிரியர் யாரு? கடியலூர் உருத்திரம் கண்ணனார். இதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கலங்கரை விளக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூண் போல அது வந்து தோற்றமளிக்குது. அது வந்து ஏணி கொண்டு நம்ம ஏற முடியாத அளவுக்கு உயரமாக இருக்கு. நம்ம எதுவுமே வேயாமலேயே சாந்து பூசப்பட்ட ஒரு விண்ணை முட்டக்கூடிய மாடத்தை கொண்டதாக இருக்கு. அதில் இரவில் ஏற்றப்பட்ட எரியக்கூடிய விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கக்கூடிய மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைப்பதற்கு உதவக்கூடியதா என்னது? இந்த கலங்கரை விளக்கம். அதாவது கடலில் வந்து வழி தெரியாமல் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களே இங்கே தான்ப்பா வழி இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவி அழைக்கக்கூடிய விளக்காக திகழ்வது தான் இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஆசிரியர் நமக்கு சொல்கிறாங்க, சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லும் பொருளும். மதலை. மதலைனா என்ன? தூண். மதலை தூண். நெகிழி தீச்சுடர். நெகிழி தீச்சுடர். அழுவம் கடல். அழுவம் கடல். வேயா மாடம், அதாவது வைக்கோல் இதனால் வேயப்படாது சாந்து பூசப்பட்ட மாடத்தை தான் வேயா மாடம்னு சொல்லுவாங்க, சரியா? வேயாமல் சாந்து பூசப்பட்ட மாடம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்னி. சென்னினா என்னது? உச்சி. சென்னி உச்சி. உறவு நீர் பெரும் நீர்பரப்பு. உறவு நீர்னா என்ன? பெரும் நீர்பரப்பு. கரையும் அழைக்கும். கரையும் அழைக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறோம் நூல்வெளி பார்க்குறோம், சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே என்னுடைய ஆசிரியர் தெரியும், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனார் தான் இவருடைய பெயர். இவர் எந்த ஊரில் வாழ்ந்தாங்கன்னா கடியலூர், அதனால கடியலூர் உருத்திரங்கண்ணனார், சரியா? இவர் வந்து ஒரு சங்ககால புலவர் தான். இவர் 10 பாட்டில் இருக்கக்கூடிய 2 நூல்களை ஏற்றிருக்கிறாரு, சரியா? 10 பாட்டு நூல்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னது? திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இதுதான் வந்து 10 பாட்டு. இதில் 2 நூல்களை ஏற்றிருக்கிறாரு. எதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையும். அப்போ பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த 2 நூல்களினுடைய ஆசிரியர் யார்? கடியலூர் ஊரை சேர்ந்த உருத்திரம் கண்ணனார். நெக்ஸ்ட், இந்த பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன், சரியா? நெக்ஸ்ட்டு, இந்த அதாவது ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு புலவர்கள் யாரோ இருக்கிறாங்க, ஒரு அரசன்ட்ட போய் பாடுறாங்க, அவங்கள பற்றி புகழ்ந்து பாடுறாங்க. புகழ்ந்து பாடினோன்னு அரசன் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நிறைய பரிசு கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த பரிசு பெற்ற புலவர் வந்து நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வறுமையில் வாடுவாங்க இல்லையா புலவர்கள். அவங்கக்கிட்ட இந்த பாருப்பா, இங்கே ஒரு அரசன் இருக்காங்க, இந்த அரசன் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தருவாங்க, நீங்கள் நல்லபடியாக பாட்டு பாடுங்க, நம்மளுடைய வறுமைகளாம் நீங்கக்கூடிய அளவுக்கு பொருள் செல்வமும் எல்லாமே தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக நீங்கள் போங்க, இந்த அரசனை நீங்கள் போய் சென்றடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு இலக்கியம் தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம். அதை தான் அந்த தமிழை எப்படி கொடுத்துருக்குறாங்க? வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவரோ இல்லை பாணரோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதா என்னது? இந்த ஆற்றுப்படை இலக்கியம்.
சரி, நெக்ஸ்ட் நம்ம புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். வேயா மாடம் எனப்படுவது. வேயா மாடம்னா என்னது? நம்ம சொன்னோம், கைகளால் வேயாமல் சாந்தினால் பூசப்படுவது, அப்படி தானே? அப்போ அது என்னது? சாந்தினால் பூசப்படுவது. அழுவம். அழுவம்னா கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவது எது? மரக்கலங்கள். துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் இந்த மரக்கலங்கள் எல்லாம் கலங்கின்னு இருக்கும் அப்படின்னு ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா? அப்போ அது என்னது? மரக்கலங்கள். தூண். தூண் அப்படின்னா என்னது? மதலை. மதலைனா என்னது? தூண். இந்த குருவி நாம ஜஸ்ட் பார்த்து வச்சுப்போம், சரியா? ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா குரூப் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். குரூப் 1 விட குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸும் சரி இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? அப்போ மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எதுவாக இருந்திருக்கும்? கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தில் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? எந்த நேரத்தில் ஏற்றுவாங்க? இரவில். எந்த நேரம்? இரவில். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம், சரியா? யூனிட் 1 செகண்ட் லெசன். அதாவது கடலும் கப்பலும் இது கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. கடலும் கப்பலும் எனது? கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்தியவர்கள் யார்? நம்மளுடைய முன்னோர்கள், தமிழர்கள். காற்றினுடைய துணை கொண்டு கப்பலை செலுத்தியவர்கள் யார்? நம்மளுடைய முன்னோர்கள். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எதில் உள்ளது? அகநானூரில் உள்ள பாடலை நம்ம பார்க்க போகிறோம். உலகு கிளர்ந்து அன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவின்று ஆகி விரை செலல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகந்துரை நீகான் மாட ஒள்ளரி மருங்கு அறிந்து உய்ய. இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பார்த்துக்கிடுங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், அகநானூறு. நெக்ஸ்ட் லாஸ்ட் லைன் பார்த்துடுங்க. மாட ஒள்ளரி மருங்கு அறிந்து உய்ய. மாட ஒள்ளரி மருங்கு அறிந்து ஒய்ய. இதனுடைய ஆசிரியர் யாரு? மருதன் இளநாகனார். அப்போ உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் மாட உள்ளரி மருங்கு அறிந்து ஒய்ய. இதனுடைய ஆசிரியர் யார்? மருதன் இளநாகனார். எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அகநானூறு, சரியா? அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ பொருள் பார்க்கலாம். உருகெழு வங்கம்னு பார்த்தோம் இல்லையா? உரு அப்படின்னா அழகு. உருனா என்னது? அழகு. போலனா பிளக்க, அது பிளந்து செல்லும் அப்படின்னா அதுதான் பிளக்க. வங்குள் காற்று. வங்குள் முக்கியமானது பார்த்துங்க, காற்று. நீகான்னா என்னது? நாவாய் ஓட்டுபவன். நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கா என்று ஒரு பொருள் ஒரு மொழி பல சொல்லணுமா பார்த்துருக்கோம். அப்படி தானே? கா அப்படின்னா காடு, அதே மாதிரி கான் அப்படின்னாலும் காடு. அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கு, சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்கம். வங்கம்னா என்னென்னா கப்பல். வங்கம் கப்பல். எல் அப்படின்னா பகல். எல் அப்படின்னா பகல். அல்குனா இரவு. இல்லாதது இருக்குது, அதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கோடு உயர். கோடுனா கரை. கோடு உயர்னது? கரை உயர்ந்த. மாட உள்ளரி கலங்கரை விளக்கம். மாட உள்ளரினா என்னது? கலங்கரை விளக்கம். ஸோ இதனுடைய பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உலகமே புடைபெயர்ந்தது போன்று ஒரு அழகான தோற்றத்தை உடையதான் அந்த நாவாய் கப்பல். அது என்ன பண்ணுதுன்னா இந்த புல்லால் நாற்றமுடைய அந்த அலை வீசக்கூடிய பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஒரு இடத்துல அது தங்காமல் அந்த காற்று இருக்குல்லையே அந்த காற்றானது இந்த நாவாயை அசைத்து தள்ளிக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் அப்படி தானே கலங்கரை விளக்கம் அதனுடைய திசை மூலம் அதனுடைய அந்த ஒளியினால் அந்த திசையை அறிந்து அந்த நாவாய் என்ன பண்ணுவான்? நாவாயை செலுத்துவான். நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். கப்பல் ஓட்டியது மாலுமி அந்த நாவாயை செலுத்துவான், கப்பலை செலுத்துவான். அதை தான் இந்த பாடலை சொல்லியிருக்காங்க நானூறில், சரியா? ஸோ நம்ம பார்க்க போகிறோம் நூல்வெளியில். மருதன் இளநாகனார் யார்? இவரும் ஒரு சங்ககால புலவர்களில் ஒருவர் தான். கலித்தொகையினுடைய மருத திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இவர் தான், சரியா? ஏன் இவருக்கு மருதன் இளநாகனார்னா இவருடைய பெயர் இளநாகனார் தான். ஆனால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாரின் 5 திணைகள் இருக்குது. அதில் மருத திணையை பாடுவதில் வல்லவர்னால இவருக்கு பேர் என்ன? மருதன் இளநாகனார். அப்போ கலித்தொகையினுடைய மருத திணையை பாடியவரும் யார்? நம்மளுடைய இந்த இளநாகனார் தான். எத்தனை பாடல்கள் கலித்தொகையில் பாடியிருக்கிறார்? 35 பாடல்களை பாடியிருக்கிறாரு. நம்ம இது ஏற்கனவே பார்த்து தான் சொன்னது தான் அகநானூறு தான். இது அகநானூறு எந்த இதில் உள்ளது? 8 தொகை நூல்களும் ஒன்று. 8 தொகைனா என்னது வரும்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 இதில் ஒன்று தான் என்னது? அகநானூறு. அகநானூறு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாடல்கள் இருக்கிறனால இது என்ன சொல்லுவாங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இது என்னது? நெடுந்தொகை. மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 400 பாடல்கள் இருக்குது. அகநானூறுக்கு இன்னொரு பேர் என்ன? நெடுந்தொகை.
தொகை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் மதிப்பீடு, அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? இயற்கை வங்குள் ஆட்ட, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வங்குள், நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? வங்குள்னா காற்று. மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? வங்கத்தில். வங்கத்தில் நம்ம இப்போ தான் பார்த்தோம், நல்லா பார்த்துடுங்க. வங்குள்னா காற்றுன்னா இருக்குது, வங்குள்னா காற்று, வங்கம்னா கப்பல், மறந்துடக்கூடாது. சரியா? வங்குள் வங்கம். நெக்ஸ்ட், புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? கடல். புலால் நாற்றமுடையது என்னது? கடல். புலால் நாற்றமுடையது எது? கடல். நெக்ஸ்ட்டு, பெருங்கடலை பிரித்தெழுதும் போது என்னது? பெருமை கூட்டல் கடல். பெருங்கடல்னா என்னது? பெருமை கூட்டல் கடல். அப்போ நல்லா பாருங்கள், மை தொகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அப்படி தானே? அப்போ பெருங்கடல் வந்து என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை வரும். சரியா? மை வந்து ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை நம்ம பிரித்து எழுதும்போது மை விகுதி மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. நெக்ஸ்ட், இன்று கூட்டல் ஆகி சேர்த்து எழுதும்போது இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. எதுகை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இரண்டாவது சொல் வந்து என்னது? ஒரே மாதிரி இருக்கக்கூடியதா, ஒரு வார்த்தையினுடைய இரண்டாவது சொல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். முதல் வார்த்தை முதல் சொல் வந்து முதல் எழுத்து, ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருந்தால் அது மோனை, ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது எதுகை. இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? எதுகையை கேட்கல, எதுகை இடம்பெறாத இணை. அப்போ பாருங்கள், இரவு இயற்கை, இது என்னது? மோனை, ஈனி வந்திருக்கு, முதல் எழுத்து ஒன்றாக இருந்திருக்கு. ரெண்டாவது பாருங்கள், வங்கம் சங்கம், இங்கு, இது என்னது? எதுகை. கரெக்ட் தானே? நெக்ஸ்ட், உலகு புலவு, ரெண்டாவது எழுத்து பாருங்கள், இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அப்போ இதுவும் என்னது? எதுகை. நெக்ஸ்ட், அசைவு இசைவு, இங்கேயும் சை அங்கேயும் சை, அப்போ இது என்னது? எதுகை. அப்போ எதுகை இடம்பெறாத இணை எது வரும்? முதல் உள்ளது, ஆப்ஷன் ஏ, இரவு இயற்கை. நெக்ஸ்ட், பொறுத்துகை, இப்படி தான் கேட்பாங்க. வங்கம், வங்கம்னா என்ன? கப்பல். நீகான், நீகான்னா என்ன? நாவாய் ஓட்டுபவன். எல்னா என்ன? பகல். மாட ஒள்ளெரி, மாட ஒள்ளெரி என அழைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். குருவினா பார்க்கலாமா? நாவாயினுடைய தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது? எப்படி இருந்தது? உலகமே புடைபெயர்ந்து போன்றது போன்ற அழகிய தோற்றத்தையுடையதா நாவாய். நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எப்படி துணை செய்கிறது? அந்த நாவாயை அசைத்து இது செலுத்துகிறது. நெக்ஸ்ட்டு, தேர்ட் லெசன், தமிழரினுடைய கப்பல் கலை. சரியா? பயணம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து 3 வகைப்படும். எது வழியாக? நம்ம ரோடு வழியாக போகிறோம், அப்போ அது தரைவழி பயணம். தண்ணியில் போகிறோம், கப்பலில் போகிறோம், அப்போ அது நீர்வழி பயணம். ஆகாய வழியில் போகிறோம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். இந்த நீர்வழி பயணத்திலே உள்நாட்டுக்குள்ளேயே நடக்குது உள்நாட்டு நீர்வழி பயணம். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அப்படி கடல் வழி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 வகைப்படுத்தலாம். சரியா? நெக்ஸ்ட்டு, கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள். அப்போ மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள் எது? கப்பல் கட்டுவதும் கப்பல் செலுத்துவதும். இதில் வந்து முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கிடைத்துள்ள அந்த நூல்களே மிகவும் பழமையானது எது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? நமக்கு கிடைத்த நூல்களையே மிகவும் பழமையானது எது? தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியம் கடல் பயணத்தை பற்றி எந்த வார்த்தையால் குறிப்பிட்டிருக்காங்கன்னா முன்னீர் வழக்கம். தொல்காப்பியர் அப்போ கடல் பயணத்தை எப்படி சொல்கிறாங்க? முன்னீர் வழக்கம். என்னது? தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்ன சொல்கிறாங்க? முன்னீர் வழக்கம். இது ஏன் சொல்கிறேன்னு, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். கேட்ட கொஸ்டின் திரும்ப கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது, ஸோ திரும்பவும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, திருவள்ளுவருடைய காலத்திலேயே பெரிய பெரிய கப்பல்கள் வந்து இருந்திருக்கு. என்ன சொல்ல வராங்க? கடலில் ஓடக்கூடிய கப்பல் தரையில் ஓடாது, தரையில் ஓடக்கூடிய தேர் வந்து கப்பல் அந்த கடலில் ஓடுமா? ஓடாது. அதுதான் இந்த திருவள்ளுவர் வந்து இதில் சொல்ல வராரு. சரியா? அப்போது திருவள்ளுவருடைய காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன. என சான்றாக உள்ள திருக்குறள் எது அப்படின்னா, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலமாக பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன. இதை எது சொல்லுது அப்படின்னா பட்டினப்பாலை. அப்போ எங்கேருந்து? பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலமாக பொருட்கள் வந்து இங்கே வந்து இறங்கிச்சு, இங்கேருந்து ஏற்றிக்கிட்டும் போனாங்க. இந்த செய்தியை கூறக்கூடிய நூல் எது? பட்டினப்பாலை. ஸோ இதை குறிக்கக்கூடிய ஒரு இதுதான் உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அகநானூறு. அதனுடைய ஆசிரியர் யார்? கடியலூர் ஒருத்தரங்கண்ணனார். உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம்.
உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். இந்த நூலினுடைய இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார்? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, மருதன் இளநாகனார். சரியா, இது அகநானூறு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அருங்கலம் தரியேர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். பெருங்கலி வங்கம் இதனுடைய ஆசிரியர், இதனுடைய இந்த வரி இடம்பெற்ற நூல் எது? பதிற்று பத்து. அப்போ உருகிழு வங்கம்னா அகநானூறு, பெருங்கலி வங்கம்னா பதிற்று பத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான கப்பல்கள் இருக்கும் இல்லையா, பாய்மர கப்பல்கள் இருக்குது, கட்டுமரம் நம்ம சொல்கிறோம். அப்படிதான் இந்த மாதிரியான பல வகையான கப்பல்களினுடைய பெயரை குறிக்கக்கூடிய ஒரு பழமையான நிகண்டு எது அப்படின்னா சேந்தன் திவாகரம். பழமையான நிகண்டு நூல் எது? சேந்தன் திவாகரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன நீர்நிலைகளை கிடப்பதற்காக அந்த மிதக்கக்கூடிய மரக்கட்டைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா, இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம இல்லை எங்கேயாவது ஒரு கிராமத்தில் இந்த குளத்துல எல்லாம் குளிப்பதற்காக அவங்க அந்த வாழை இருக்கு இல்லையா, அந்த வாழை தண்டு வெட்டி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு மேலே ஏறி அப்படியே போவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அதான் சொல்ல வராங்க. சிறிய நீர்நிலைகளை கடப்பதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மிதக்கும் மரக்கட்டைகளை ஏறி அதுக்கு மேலே அமர்ந்து அவங்க போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினாங்க. ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு வகையான எவாலுவேஷன் நடந்திருக்கு. சரியா, ஸோ மரத்துண்டுகளை நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு மரங்கள் பலவற்றை ஆட்டு சேர்த்து கட்டி அதுக்கு மேலே பயணம் செய்கிறாங்க. அதுதான் என்னது? கட்டு மரங்கள். மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அதுக்கு மேலே பயணம் செய்கிறாங்க. அந்த கப்பலுக்கு பேர் என்ன? கட்டுமரம். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா எடை குறைந்த ஒரு மரம், ஆனால் அது ஒரு பெரிய மரம். அப்படிப்பட்ட மரத்தோடைய உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதியையும் குடஞ்சி வெளியே எடுத்துக்கிட்டு அதை என்னவா பயன்படுத்தினாங்க அப்படின்னா தோணியாக பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த உட்பகுதி தோண்டப்பட்டவை அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு பேர் என்ன? தோணி. அப்போ உட்பகுதி தோண்டப்பட்டனால அதுக்கு பேர் என்ன? தோணி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது கேட்கலாம். இப்போ சிறிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் எதெல்லாம் பயன்படுத்தினாங்க? தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினாங்க. அப்போ பெரியதை கடக்கிறதுக்கு என்னது? களம், வங்கம், நாவாய். அப்போது இது என்னது? பொருந்தாததை தேர்ந்தெடு இந்த மாதிரி கேட்கலாம். அப்போ நம்ம என்னது? பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கப்பலுடைய பேரை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன? களம், வங்கம், நாவாய். களம், வங்கம், நாவாய். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய வெலிங்டன் எனப்படக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் நம்ம நாட்டில், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் யூஸ் பண்ண ஒரு மணி அங்கே காணப்படுது. சரியா, ஸோ அப்போ பிற்கால சோழர்களில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர். ரெண்டே பாயிண்ட் இந்த தெரிந்து கொள்வதில் இருக்குது. என்னது? நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் நம்ம யூஸ் பண்ண ஒரு மணி இருக்குது. அப்போ மணி எங்கே இருக்குது? நியூசிலாந்து நாட்டுடைய வெலிங்டன் அருங்காட்சியகம். எந்த அருங்காட்சியகம்? வெலிங்டன் அருங்காட்சியகம். அப்போ எந்தெந்த சோழர்மார்கள் பெரிய கப்பல் படையை கொண்டு இருந்தாங்க? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பல் படையை கொண்டு பல நாடுகளை வென்று அதை கைப்பற்றி அவங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களுக்கு அப்போவுமே கப்பல் கட்டக்கூடியது எப்படியெல்லாம் கட்டணும், என்ன பண்ணணும், எப்படி பழுது பார்க்கணும்னு எல்லா வகையான விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா, அப்போ கப்பல் கட்டக்கூடிய அந்த கலைஞர்களை என்ன சொல்லுவாங்கன்னா கம்மியர்னு சொல்லுவாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களுக்கு என்ன பேர்? கம்மியர். கம்மியர் அந்த வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. கலஞ்செய் கம்மியர் வருகென கூவி. கலஞ்செய் கம்மியர் வருகென கூவி அப்படின்னா என்னது? மணிமேகலை. அப்போ கம்மியர் யார்? கப்பல் கட்டக்கூடிய கலைஞர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட், இவங்க நீர்மட்ட வைப்பிற்கு என்னென்ன மரங்களை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேம்பு, வேப்பமரம், இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு அடிப்பகுதியில் என்ன வச்சுருந்தாங்க? வேப்பமரம், இலுப்பை, புன்னை, நாவல் மரங்களை பயன்படுத்தினாங்க. பக்கங்களுக்கு வைப்பதற்காக தேக்கு, வெண்தேக்கு மரங்களை பயன்படுத்தினாங்க. சரியா, பக்கங்களுக்கு என்னது? தேக்கு, வெண்தேக்கு. அந்த மரத்தினுடைய வெட்டப்பட்ட பகுதியை நம்ம என்ன சொல்லுவாங்க? வெட்டுவாய். மரத்தினுடைய வெட்டப்பட்ட பகுதி என்னது? வெட்டுவாய். அதனுடைய நிறத்தை கொண்டே கலரை பொறுத்தே இது நல்ல மரமா கெட்ட மரமா, எப்படிப்பட்ட மரம், இது நிறைய நாளுக்கு யூஸ் ஆகுமா, தாங்குமா, வெயிட்டு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த இழைக்கக்கூடிய மரத்தில், அந்த வெட்டப்பட்ட அந்த மரம் இருக்குல்லையே, அந்த மரத்தில் சில உருவங்கள் காணப்படும். நம்ம அது பார்த்தாலே தெரியும். அந்த உருவங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணடைன்னு சொல்லுவாங்க. அப்போது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்னது? கண்ணடை. சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தாங்க. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
இது எல்லாத்தையும் இவங்க வந்து எந்த அளவுனால யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தச்சு முழம் எனும் நீட்டல் அளவையால் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணாங்க. எந்த அளவை? தச்சு முழம் எனும் நீட்டல் அளவையால் இதை கணக்கிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து ராஜாக்கள் இதில் இந்த பொன்னியின் செல்வன் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படகுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு உருவங்கள் இருக்கும். பெரும்பாலும் குதிரை வச்சுருப்பாங்க, அவங்களையும் நாட்டை பொறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றினுடைய தலையை வந்து அந்த முன்பக்கத்தில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. எதெல்லாம்? யானை, குதிரை, அன்னம். ஸோ இதுக்கு பேரெல்லாம் இருக்குது. கரிமுகாம்பி, பரிமுகாம்பி அப்படிலாம் இதை கூப்பிட்ருக்காங்க. யானை, குதிரை, அன்னம் போன்ற தலையினுடைய உருவங்கள் முன்பக்கத்தில் வச்சுருக்கோம். பரிமுகாம்பி, கரிமுகாம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பரினா என்னது? குதிரை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மரத்தையும் பலகையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கணும் அப்படி தானே. அப்படி இணைக்கும் போது அதுக்கு இடையில் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் நார், பஞ்சு இதெல்லாம் சேர்த்து நல்லா இறுக்கி ஆணிகளை வச்சு அடிப்பாங்க. சரியா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பையும் சணலையும் நல்லா கலந்து அதை அரைச்சி அதுக்கு கூட எண்ணெயை மிக்ஸ் பண்ணி அந்த அடிப்பகுதியில் அவங்க பூசுவாங்க. துருபிடிக்கக்கூடாது, இல்லை ஏதோ தண்ணி வந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிப்பகுதியில் இதே மாதிரி பூசுவாங்க. இப்போ கப்பல், அதனால தான் கப்பல் வந்து என்னது பழுதடையாமல் நிறைய நாள் உழைத்தன. இதெல்லாம் பூசுவாங்க. சுண்ணாம்பையும் சணலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கூட ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி நாட்டை சார்ந்த மார்க்கோ போலோ எனும் கடற்பயணி இதனை வியந்து பாராட்டியுள்ளார். சரியா? அப்போது தமிழ்நாட்டில் அந்த கப்பல் பழுதடையாமல் இருக்கக்கூடிய முறையை வியந்து பாராட்டியது யார் அப்படின்னா மார்க்கோ போலோ எந்த நாட்டு பயணி அப்படின்னா இத்தாலி நாட்டு பயணி. இப்போ இரும்பு ஆணின்னு பார்த்திங்கன்னா இரும்பு தண்ணிப்பட்டு என்ன ஆகும்? துரு பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா மரத்தினால் ஆணியை செய்து அதை பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த மரத்தினால் ஆன ஆணிகளுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா தொகுதின்னு சொல்லுவாங்க. மரத்தினால் ஆன ஆணிக்கு என்ன பேர்? தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம். ஆங்கிலேயர்களுடைய கட்டிய கப்பல்களை பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பழுது பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய தமிழர்கள் கட்டின கப்பல்னா 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா வாக்கர் யார்? ஒரு ஆங்கிலேயர். சரியா? ஆங்கிலேயருடைய கட்டிய கப்பல்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை? 12. ஆனால் தமிழர்கள்னா 50 வருஷத்துக்கு ஒரு முறை பழுது பார்த்தா போதும்னு சொன்னது யார்? வாக்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படக்கூடிய கப்பல்களை தான் என்ன சொல்லுவாங்க? பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் என்ன? பாய்மர கப்பல்கள். இதில் நிறைய வகைகள் எல்லாம் இருக்குது. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி, காண, கொசு இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சா போதும். சரியா? கயிறுகளையும் நிறைய மாதிரி வகைகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாய்மர கப்பலினுடைய பாய் கயிறு அவற்றில் ஏதாவது ஒரு பழுதோ இது ஓட்டையோ ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என கூறக்கூடிய பாடல் எதுனா பரிபாடல். சரியா? பாய்மர கப்பலினுடைய பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் இல்லை நூல் எது அப்படின்னா பரிபாடல். கப்பலில் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்புகள் காணப்படுகிறது. இது கொஞ்சம் முக்கியமானது. சரியா? கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு எது அப்படின்னா எறா. கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு எறானா ஒன்றும் இல்லை, அடிமரம். அடியில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தண்ணியில் டச் ஆகிட்டு இருக்கக்கூடிய அடிப்பகுதி தான் என்னது சொல்லுவாங்க? எறா. அப்போ கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு எது? எறா. நெக்ஸ்ட்டு குறுக்க இருக்கக்கூடிய மரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பருமல். குறுக்கு மரத்தை என்ன சொல்லுவாங்க? பருமல். அடிமரம் எறா, குறுக்கு மரம் பருமல். நெக்ஸ்ட்டு கப்பலை செலுத்துவதற்கும் அந்த உரிய திசையில் திருப்புவதற்கும் உதவக்கூடிய கருவிக்கு பேர் சுக்கான். எந்த திசைக்கு போகணுமோ அங்கே வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னா என்ன வேணும்? சுக்கான் வேணும். கப்பலுக்கு சுக்கான் வேணும். ஒரே இடத்துல நிலையா நிறுத்தி வைக்க என்ன வேணும்? நங்கூரம் வேணும். சமுக்கு அப்படின்னு ஒரு கருவியும் பயன்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. சரியா? ஸோ அப்படின்னு அது என்ன சொல்லுதுன்னா கப்பல் சாத்திரம் என்னும் நூல் கூறுகிறது. அப்போ எந்த கருவியை பயன்படுத்துவதாக கப்பல் சாத்திரம் கூறுகிறது? சமுக்கு என்னும் ஒரு கருவியை பயன்படுத்துவதால்ட்டு கப்பல் சாத்திரம் கூறுகிறது. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு திசை காட்டும் கருவியாக பயன்படுத்திருக்கலாம். திசையை திருப்புவதற்கு எது பயன்படுத்தப்படுகிறது? சுக்கான். திசை காட்டும் கருவியாட்டு இந்த சமுக்கு பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் வந்து நினைக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் கப்பல் செலுத்துபவர் நம்ம என்ன சொல்லுவாங்க? மாலுமி. ஏற்கனவே ஒரு பேர் பார்த்தோம், என்னது? மீகாமன் பார்த்தோம். அப்படிதானே? மீகாமன், நீகான், கப்பலோட்டி இது எல்லாமே என்னது? கப்பல் செலுத்துபவர்களுக்குள்ள பெயர்கள். மாலுமி, மீகாமன், நீகான், கப்பல் ஓட்டி. ஓகே தானே? அடுத்தது பார்க்கலாமா?
நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் வரிகள் இடம்பெற்ற பாடல் என்னென்னா புறப்பாடல். இதை யார் பாடியிருக்காங்கன்னா வெண்ணி குயத்தியாருடைய வரிகள். ஏதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க அந்த பழையகால தமிழர்களுக்கு அந்த காற்றினுடைய திசை எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் எப்படி இருக்கும், இந்த நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க கப்பல்களை செலுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? வெண்ணி குயத்தியார் என்னக்கூடிய ஒரு பெண் புலவர். இது எங்கே இருக்குது? புறநானூரில் இருக்குது. அப்போ இவங்க எப்படி கப்பலில் செலுத்தினாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அந்த சமுக்கு அப்படின்னு ஒரு திசை காட்டும் கருவி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த வானில் தோன்றக்கூடிய அந்த விண்மீன்கள் இருக்குல்லையா, நட்சத்திரங்களுடைய நிலை ஒரு நாள் இங்கே இருக்கும், ஒரு நாள் இங்கே இருக்கும், இந்த இதை வச்சு அவங்க வந்து என்னது காற்று இந்த திசையில் வீசும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி திசையை அறிந்து அவங்க என்னது பண்ணாங்க? கப்பலை ஓட்டினாங்க. அதே மாதிரி கோள்களினுடைய நிலையை வைத்து, அதாவது இப்போ தான் நம்ம வந்து என்னது சயின்டிஃபிக்காக எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த காலத்திலேயே என்னது நவக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த கோள்களினுடைய நிலையை வைத்தோம், என்னது புயல் வருமா மழை வருமா அப்படின்னு அவங்க கணிச்சு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு கடலில் செல்லக்கூடிய அந்த கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கக்கூடிய இடத்தை வந்து காட்டுவது எது? கலங்கரை விளக்கமாக இருந்தது. கடலில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கிற இடத்தை காட்டுவது எது? கலங்கரை விளக்கம். நெக்ஸ்ட்டு களம் அப்படின்னா என்ன அப்படின்னா, களம்னா கப்பல், கரைதல்னா என்னது? அழைத்தல். அப்போ கப்பலை அழைக்கும் விளக்கு தான் என்னது? கலங்கரை விளக்கம். களம் அப்படின்னு சொன்னால் என்னது? கப்பல், கரைதல்னா என்னது? அழைத்தல். அப்போ கப்பலை அழைக்கும் விளக்கு என்னது? கலங்கரை விளக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூரில் என்ன சொல்லுதாங்கன்னா, களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குன்னோ. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குன்னோ என கூறக்கூடிய பாடல் வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு? புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பொருட்கள் பெரும்பாலும் இந்த பொருட்களை ஏற்றி செலக்கு தான் பயன்படுத்துது. அதை என்ன சொல்லுவாங்க? சரக்கு கப்பல்கள்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லை, நம்ம நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்வோம்னு பார்க்கலாம். சரியா? இந்த கடல் ஆமைகள் பார்த்திங்க அப்படின்னா இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி தூர இடத்துக்கு கூட அது பிரயாணம் பண்ணும். சரியா? அதாவது அதெல்லாம் வந்து இப்போது என்னென்ன சேட்டலைட் மூலமாக எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் அந்த இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக ஆமை போச்சோ அதே இடங்களுக்கு நம்மளுடைய தமிழர்களும் அதே வழியை பின்பற்றி அந்தந்த நாடுகளுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பல் ஓட்டுபவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கூட அந்த ஆமைகள் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம புக் பேக் பார்க்கலாமா? புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எது? ஓடம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது எது? ஓடம். களம், வங்கம், நாவாய் மூணுமே எதுக்கு? பெரிய கப்பல்களுக்கு. அப்போ சிறிய நீர்நிலைகளை கடக்க என்னது? ஓடம். இப்படி தான் கேட்பாங்க. சரியா? அப்போ நமக்கு எது மூணும் என்னது பெரிய கப்பல்னு தெரிஞ்சிச்சு, மீறி ஈஸியாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்ன சொல்லிச்சு? முன்னீர் வழக்கம்னு சொல்லிச்சு. இல்லை முன்னீர் வழக்கம் என சொன்ன நூல் எது? தொல்காப்பியம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு எது பயன்படுது? சுக்கான் பயன்படுது. அப்போ நங்கூரம் எதுக்கு? நிலைத்து நிற்கிறதுக்கு. கண்ணடை என்னதுக்கு? இளைத்த மரத்தினுடைய உருவம் தான் கண்ணடை. சுக்கான்னா என்னது? திசை காட்ட சமுக்குனா என்னது? திசை காட்டக்கூடிய கருவி. இப்படி ஆப்ஷன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு நீங்கள் அப்படி படிக்கணும். நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படக்கூடிய மர ஆணிகள் என்ன சொல்லுவாங்க? தொகுதி. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் எது? தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது எது? நங்கூரம். நெக்ஸ்ட் இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களை என்ன சொல்லுவாங்க? கண்ணடை. உருவம்னால என்னது? கண்ணடை. நெக்ஸ்ட் எரா அப்படின்னா என்னது? அடியில் இருக்கக்கூடிய மரம் எரா. பருமல்னா என்னது? குறுக்கு மரம். மீகமான் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி. ஈஸி தானா? ஓகே. நெக்ஸ்ட் குருவினாவில் பாருங்கள், தோணி என்னும் சொல்லினுடைய பேர் காலம் தோண்டப்பட்டதுனால அது தோணி. கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதனுடைய அந்த நோக்கம் என்ன? கப்பல்கள் பழுதடையாமல் நீண்ட நாள் உழைப்பதற்காண்டி. கப்பலினுடைய உறுப்புகள் சில பெயர்கள் எரா, பருமல், வங்கு, பாய்மரம், சுக்கார், இந்த மாதிரி. சரியா? இது தேவையில்லை, ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடலின் அடியில். இது வந்து ஒரு கதை மாதிரி தான். சரியா? ஸோ இதை எழுதினது யார் அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன் யாருன்னா அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என புகழப்படுபவர். அப்போ அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என புகழப்படுபவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே அதை பற்றி ஒரு நூலோ ஒரு புதினமோ ஒரு கதையோ இவர் வந்து எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட அவர் என்னென்ன கதைகள் எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 நாளில் உலகத்தை சுற்றி
பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதினங்கள் நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஸோ நம்ம இப்போ அந்த ஆழ்கடலின் அடியில், அதுவும் அதே மாதிரி ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புதினம் தான். அப்போ ஆழ்கடலின் அடியில் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவருடைய புனைப்பெயர் என்னென்னா அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் பார்த்திங்கன்னா எழுதின நூல்கள் 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனது இலக்கணம். சரியா, இலக்கணத்தில் இலக்கிய வகை சொற்களை பார்க்க போகிறோம். இலக்கிய வகை சொற்களில் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோன்னா, ஒரு எழுத்து தனித்தோ எழுது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவதை நம்ம என்ன சொல்கிறோம், சொல் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லுக்கு வேறு நிறைய இதுவும் இருக்குது. மொழின்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம், கிளவின்னு சொல்லலாம். ஓகேவா. ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது எது, சொல். சொல் என்னென்ன இருக்குது, மொழி, பதம், கிளவி அப்படின்னு அதனுடைய வேறு பொருட்களும் இருக்குது. அப்போ இலக்கண முறைப்படி என்னென்ன இருக்குன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், என்னது இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி தானே பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகைப்படும். அதே மாதிரி இலக்கிய வகையிலும் சொற்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு 4 வகைப்படும். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயல் சொல்னா இயல்பாகவே அமைகிறது. பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இயல் சொல். அப்போ இயல்பாகவே எளிதில் விளங்கக்கூடியது. கடல்னு சொன்னால் சின்ன பிள்ளைக்கு யாருக்குனாலும் தெரியும், படிக்காதவங்களுக்கு கூட தெரியும். அப்படிதானா. அதான் இந்த மாதிரி எளிதாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இயற்சொல்னு சொல்லுவோம். இந்த இயற்சொல்லையே 4 வகைகள் இருக்குது. பெயர் இயற்சொல், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகள் இருக்குது. பெயர் என்னது, இப்போ மண்ணுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் தானே, தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவன் நடந்தான்ப்பா, அவன் இங்கே வந்தான், தெரியுமா, தெரியும். அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அப்போ அவனே அது தெரியும் தானே. ஐ வந்திருக்கா, அவனால் நான் பட்ட கஷ்டம், அப்போ நாள், ஆள், அப்போ இது வந்து இடையேற்றல். நெக்ஸ்ட்டு மாநகர், மா உரிச்சொட்டு தானே. மா, நனி, சால, உரு இதெல்லாமே என்னது உரிச்சொல். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். மாநகர்னு தெரியும், மாநகர பேருந்து இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல், அதனால இது இயற்சொல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சொற்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்றவங்களுக்கு மட்டும்தான் புரிகிற மாதிரி வரக்கூடியது. இது வந்து இலக்கியங்கள் இடம்பெற்ற சொற்களாக இருக்கலாம், படித்தவர்களுக்கு மட்டும் பொருள் வந்து உணர மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரிச்சொல்னு சொல்லுவாங்க. வங்குள், இப்போ நம்ம அந்த பாட்டு படித்தனாலும் தெரியும். வங்குள்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், உருபயனா பெரிய பயன் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ படித்ததுனால வரக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்க, திரிசொல். அப்போ இலக்கியங்களில் பயின்று வரக்கூடிய சொற்கள் எது, திரிசொல். திரிசொல் இருந்து எதில் மட்டும்தான் வரும், இலக்கியங்களை வரக்கூடிய சொற்கள். யாருக்கு மட்டும்தான் புரியும், கற்றோர்களுக்கு மட்டும் புரியும். அப்போ கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எது, திரிசொல். திரிசொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா 4 வகைப்படும். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு. இப்போ அழுவம், வங்கம் இது வந்து கப்பல், இது வந்து ஒரு பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றாள், கற்றாள், பயின்றாள்னு என்னது கற்றாள், இது என்னது வினை திரிசொல். இடை திரிசொல்னா என்ன, அன்ன, மான, அன்ன, மான இது என்னது இடை திரிசொல். கூர், களி, கூர்னா என்னது மிகுதி, களினாலும் மிகுதி தான், கூர், களி இதெல்லாம் கற்றவர்களுக்கு மட்டும் புரியக்கூடியது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உரி திரிசொல். சரிதானா. நெக்ஸ்ட்டு இந்த திரிசொற்களை நம்ம வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு வகைப்படுத்தலாம். இப்போ கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சொல் தான், ஆனால் அதுக்கு நிறைய இது இருக்குது. சரியா, நிறைய வேறு வேறு வார்த்தைகள் இருக்குது, வேறு வேறு வேர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன, வங்கம்னால என்னதான் கப்பல் தான், அம்பினால என்னது கப்பல், நாவாய்னா கப்பல், அப்படி தானே. அப்போ இது என்னென்னா எல்லாமே கப்பல் அப்படின்னு ஒரே பொருளை தருவதனால இதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பங்கம், அம்பி, நாவா எல்லாத்துக்குமே பொருள் ஒன்று தான். அப்போ என்னது ஒரு பொருளை தான் தருது. அப்போ ஒரு பொருள் ஆனால் பல சொற்கள், அதான் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். நெக்ஸ்ட் இதழ் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இதழ்னா என்னது, பூவின் இதழையும் சொல்லலாம், நம்மளுடைய வாய் உதடுன்னு சொல்லலாம், கண் இமையையும் சொல்லலாம், பனை ஏடு சொல்லலாம், நாளிதழ், இந்த மாதிரி என்னது பல பொருட்களை தருது. ஒரே ஒரு சொல்லு தான், ஆனால் அது எங்கெங்கே இடம் பெறுதோ அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அதனுடைய பொருள் மாறுபடும். அப்படிதானா. அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு திசைச்சொல். திசைச்சொல்னா ஒன்றும் கிடையாது, வடமொழியை தவிர, சான்ஸ்கிரிட்டை தவிர மீதி உள்ள சொற்கள், மீதி உள்ள மொழிகள் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து வந்து தமிழில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சொற்களை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, திசை சொல்லுகள்னு சொல்லுவாங்க. சரியா. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சாவி, ஜன்னல்,
பண்டிகை, ரயில் இதெல்லாமே திசைச்சொல். அப்போ திசைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கேட்கலாம், இது பொருந்தாதது எழுதுக அப்படின்னு கேட்கலாம், பொறுத்துக மாதிரி கேட்கலாம், பார்த்து வச்சுக்கணும் சரியா. சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாமே என்னது திசைச்சொல். வடமொழி கிடையாது, ஆனால் பிற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு சொற்கள். அப்போது வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் என்ன சொல்லுவாங்க, திசை சொற்கள்னு சொல்லுவாங்க சரியா. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாடு, அதை மதுரைக்கு இந்த சைடில் உள்ளது பாண்டிய நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் அந்த பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதிகளில் வழங்கி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே என்னது தான் திசை சொற்கள். கேணி, அங்கே தான் கேணின்னு சொல்லுவாங்க சரியா. பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதிகளில் தான் கிணறுக்கு வந்து கேணின்னு சொல்லுவாங்க. அப்போ கேணி என்னது திசை சொல். நெக்ஸ்ட்டு பசுவை அங்கே சொல்லுவாங்க பெட்டம். பெட்டம், கேணி இதெல்லாம் இப்போ என்ன சொல், திசை சொல். ஓகேவா. அப்போது சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், தென் கேணி, பெட்டம் இசை இதெல்லாமே திசை சொல். அப்போ வடமொழி தவிர பிற இதிலேருந்து வந்த சொற்கள் நம்ம என்ன சொல்லுவோம், திசை சொல்லுன்னு சொல்லுவோம். அப்போ வடமொழியிலேருந்து வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், வட சொல்லுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இதெல்லாம் என்னது தமிழில் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இது வந்து சமஸ்கிருதத்தில் இருந்து வரக்கூடிய சொற்கள். அப்போ வடமொழியில் இருந்து வந்து நம்ம தமிழில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வட சொற்கள்னு சொல்லுவாங்க. வட சொற்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 வகைகள் இருக்குது. 2 வகைகள் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வடமொழியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தமிழில் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவாங்க, தற்சமம். சமமாக எழுதுகிறோம், அங்கே எப்படி எழுதுகிறோமோ அதே இதை நம்ம அங்கே எப்படி சொல்கிறாங்களோ அதே இதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம தமிழில் மாற்றி எழுதுகிறோம் சரியா. இந்த வரி வடிவங்கள் மட்டும்தான் மாறுது. அப்படிப்பட்ட சொற்களை தற்சமம்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ விஷம் என்பது அது என்னது வடமொழி சொல், ஆனால் நம்ம தமிழ் எழுதும் போது என்ன பண்ணுவோம், விடம்னு எழுதுவோம். அப்போ இது என்னது தற்சமம் வராது, தற்பவம் சரியா. ஒரே மாதிரி இருந்தால் அது தற்சமம், வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அது தற்பவம். அப்போ கமலம், அலங்காரம் இது வந்து வடமொழியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தமிழையும் எழுதுகிறோம். கமலம்னா என்னது தாமரை, அலங்காரம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது கமலம், அலங்காரம் என்னது அது தற்சமம். இப்போ நெக்ஸ்ட்டு லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ தமிழை எப்படி எழுதுகிறோம், இலக்குமி. விஷம் என்னது எழுதுகிறோம், விடம். அப்போது இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள்னால நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவாங்க, தற்பவம். அப்போ வட சொல்ல எத்தனை வகைகள் இருக்குது, 2 வகை இருக்குது, தற்சமம், தற்பவம் அப்படின்ட்டு இருக்குது சரியா. அப்போ எத்தனை வகைகள் இருக்குது இலக்கிய வகையில், 4 வகைகள். என்னென்ன இருக்குது, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேவா. புக் பேக் பார்க்கலாம். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எது, இயற்சொல். பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் எந்தில் வரும், திரிச்சொல். வடமொழின்னு அழைக்கப்படுவது என்னது, சமஸ்கிருதம். அப்போ இயற்சொல்னா என்னது, சோறுன்னு தான் எல்லாருமே சொல்லுவோம் அப்படிதானே. நெக்ஸ்ட் திரிசொல், அழுவம். இது வந்து கற்றலுக்கு மட்டும் புரியக்கூடியது. நெக்ஸ்ட் திசைச்சொல், ஏற்கனவே பார்த்தோம், பெட்டம், பசு. வடச்சொல்னா என்னது, ரத்தம் வந்து என்னது ஒரு வடச்சொல். அடுத்தது மண், பொன் இவையெல்லாம் என்ன சொற்கள், இயற்சொற்கள் சரியா. இயற்சொற்களின் 4 வகைகள் என்ன, பெயர், வினை, இடை, உரிச்சொல். குங்குமம், கமலம் என்பதெல்லாமே எவ்வகையான வடச்சொற்கள். குங்குமம் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுறோம், கமலம் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படி தானே. அப்போ இதெல்லாம் என்னது தற்சமம்னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். காலம் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். என்னென்ன காலம் இருக்குது, இறந்த காலம், ஏற்கனவே முடிஞ்சது, முடிஞ்சதை நம்ம சொல்கிறது இறந்த காலம். இப்போ நடக்கிறத நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நிகழ்காலம், நான் இனி படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது என்னது எதிர்காலம். அப்போ நடந்த செயலை குறித்து அது இறந்த காலம், நடக்கின்ற செயலை குறித்தால் அது என்னது நிகழ்காலம், நடக்க இருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ். கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். பெருங்கடல், ஓஷன். கப்பல் தொழில்நுட்பம், மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம், மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன். துறைமுகம், ஹார்பர். புயல், ஸ்டோம். மாலுமி என்ன சொல்லுவாங்க, செயிலர். நங்கூரம், ஆங்கர். கப்பல் தளம், ஷிப்யார்ட். ஓகேவா. இவ்வளோ தான் நமக்கு ஃபஸ்ட்டு லெசனில் வரக்கூடியது சரியா. யூனிட் 1ல் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே நம்ம இப்போ பார்த்து முடிச்சாச்சு. 7th செகண்ட் டேர்மில் உள்ளது. ஸோ நல்லபடியாக படிங்க. நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.